கலர் பிரின்சஸ் வண்ண இளவரசி. முன்னொரு காலத்துல கிரே ஸ்கேல் குரோவுங்கிற ராஜாங்கத்துல நிறங்கள் மங்கி போய் இருந்தது. அங்க ஐரிஸ்ங்கிற ஒரு இளம் இளவரசி வாழ்ந்து வந்தாங்க. ஒரே வண்ணம் இருக்கிற உலகத்துல வாழ்ந்து வந்தாங்க. அவ மக்களுக்காக தொலைச்ச அற்புதமான வண்ணங்களுக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தா. இளவரசி ஐரிஸ் எல்லா சலுகை இருக்கிற ராஜ்யத்துல இருந்தாலும் மொத்தமாவே கிரே கலர்ல மட்டும்தான் இருப்பாங்க. வண்ணம் இல்லாத பேலட் மாதிரி. அவங்களுக்கும் அவங்களோட மக்களுக்கும் வண்ணங்கள் வேணும்னு அவங்க ரொம்ப ஏங்குனாங்க. இன்னைக்கு கலர் இல்லாத தோட்டத்தை அவங்க சுத்தி பார்க்கும்போது தன்னோட வாழ்க்கையை மாத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுவும் நிரந்தரமா. இந்த இடம் ஏன் உயிர் இல்லாத மாதிரி இருக்கு? என்னுடைய செல்லமே, நீ ஏதோ பிரச்சனையில இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த இடம் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓ அப்படியா இளவரசி? உன்னோட மனசு ஒரு விஷயத்த தேடிக்கிட்டு இருக்கு. நீங்க யாரு? உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னுடைய தோழி உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. உன்னோட கிரேக்கு பின்னாடி நிறைய வண்ணங்கள் மறைஞ்சுகிட்டு இருக்கு. இந்த இடத்துக்கு கலரை வர வைக்க முடியுமா? கண்டிப்பா உன்னால முடியும். ஆனா முதல்ல நல்லா கவனிக்க ஆரம்பிக்கணும். கவனிக்கணுமா? எத? உன்னை சுத்தி இருக்கிற உலகத்தை, இயற்கை சொல்ற விஷயங்களை, காத்தோட சத்தத்தை, உன்னோட கால் அடியில இருக்கிற கற்களோட ரகசியங்களையும். என்ன என்ன இது? இந்த கல்லு இந்த உலகம் சொல்றத தெளிவா உனக்கு கேட்க வைக்கும். இத வச்சுக்கோ. இது உன் பரிச அதிகரிக்கும். உன் பக்கத்திலேயே வச்சுக்கோ. இது உன்னை வழி நடத்தும். நன்றி பாட்டி. உங்களோட பேரை சொல்லவே இல்லையே. ஞாபகம் இருக்கட்டும், கலரோட சக்திகள் எப்பவும் உனக்குள்ளேயே தான் இருக்கு. புத்திசாலித்தனமா பயன்படுத்து. எங்க போனாங்க? நான் யாருன்றத இங்க எல்லார்கிட்டயுமே காட்டியாகணும். இளவரசி ஐரிஸ் தன்னோட கூந்தல்ல கைய வச்சாங்க. திடீர்னு அது வானவில் மாதிரி கண்ணை கவரும் வண்ணங்கள் இருக்கிற மாதிரி மாறிடுச்சு. அடுத்ததா கிரே கலர்ல இருக்கிற அவங்க ட்ரெஸ் மேல அவங்க கைய வச்சாங்க. மிஸ், உங்களுக்கு இப்போ என்ன ஆச்சு? என்னுடைய உண்மையான கலரை நான் வெளியே கொண்டு வரேன். உங்களோடதையும் பார்க்கணுமா? எனக்கு சரியா தெரியல. ஆபத்து எதுவும் இருக்காதே? கண்டிப்பா இல்ல. ஓகேவா? எனக்கு இந்த கலரை நல்லாவே ஞாபகம் இருக்கு. நான் சின்ன வயசுல இரவுல வானத்தை பார்ப்பேன். அது அந்த கலர்ல தான் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களுடைய கடையில எல்லாமே கிரே கலர்ல மட்டும்தான் இருக்கு. நான் கொஞ்சம் முயற்சி பண்ணட்டுமா? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். இது இதே மாதிரி டல்லா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இது எப்படி நடக்குது? எனக்கு ஒரு தனித்திறமை இருக்கு. பொருட்களையும் மக்களையும் உணர்ந்து அவங்களோட இயற்கையான கலரை வெளிப்படுத்த முடியும். நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ அத பாத்தியா ப்ரூஸ்? அந்த மரம் ரொம்பவே அழகா இருக்குல்ல? இத்தனை வருஷத்துல நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்ததே இல்ல. பிங்க் கலர்ல இருக்கே, அதெல்லாம் என்ன? செரி பிளாசம்ஸ். இன்னும் நிறைய பார்க்கணுமா? அடேங்கப்பா, எனக்கு சின்ன வயசுல இதெல்லாம் பார்த்த ஞாபகம் இருக்கு. நான் சின்ன பையனா இருக்கும்போது இந்த உலகம் இப்படிதான் இருந்தது. இத உங்களால எப்படி பண்ண முடியுது? எனக்கும் சொல்லி கொடுக்கறீங்களா? வண்ணங்கள் எப்பவுமே இருக்கும், உனக்கு தெரியுமா? அத நம்ம நம்பினா மட்டுமே போதும். முயற்சி பண்றியா? சரி, கண்ணை மூடு. மனசுக்குள்ள போன பத்தி யோசிச்சு பாரு. உனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும்? அப்புறம் அதை நீ வெளிப்படுத்த. நான் சாதிச்சிட்டேன். நான் சாதிச்சிட்டேன்.
இந்த மாதிரி கலர்ஃபுல்லா போயிட்டு இருந்த காட்சிய சில பேர் வந்து தடுத்து நிறுத்தி பிரச்சனை பண்ணாங்க. மிஸ் ஐரிஸ், மேயர் மோனோக்ரோம் உங்களை உடனே சந்திக்கணும்னு சொன்னாரு. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த தகவலை நிச்சயம் எங்களால சொல்ல முடியாது. தயவு செஞ்சு எங்க கூட வாங்க. நீங்க போக வேண்டாம் இளவரசி. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ ஞாபகம் வச்சுக்கோ, கலர்ன்றது உனக்குள்ளேயே தான் இருக்கு. அதை யாரும் திரும்ப எடுக்க முடியாது. யாரும் இங்க கவலைப்பட வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். சரி வாங்க, நம்ம போலாம். இளவரசிய ஒரு மிகப்பெரிய கிரே பில்டிங்க்கு கூட்டிட்டு வந்தாங்க. ஐரிஸ அதுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. மிஸ் ஐரிஸ், உங்ககிட்ட தீவிரமா நான் ஒரு சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த நகரத்துல நீங்க கொஞ்சம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறதா தோணுது. நான் இளவரசி ஐரிஸ், நீங்க அத பிரச்சனையா பாக்காதீங்க. நான் அதை டெவலப் பண்ண மிஸ்டர் மேயர். உங்களுக்கு இப்ப என்ன சொல்லணும்? நகரத்துல இருக்கிற மக்களுக்கு வேணா உங்களை பிடிச்சிருக்கலாம் மிஸ் ஐரிஸ். ஆனா எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். பல தலைமுறைகளா இந்த இடம் இப்படியே தான் இருக்கு. எங்களுக்கு உங்க வண்ணங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு. உங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து இந்த மாதிரியான வார்த்தைகளா? நான் இதை சும்மா விட மாட்டேன். வண்ணங்களோட சேர்ந்த வாழ்க்கை தான் அழகா இருக்கும். உங்களுக்கு எதுவும் புரியலன்னு நினைக்கிறேன் மிஸ் ஐரிஸ். வண்ணங்கள் வெறும் அழகு மட்டும் இல்ல, அது ஆபத்தானதும் கூட. ஏன் அப்படி சொல்றீங்க மேயர்? அது உங்களுக்கு சம்மதம் இல்லாத விஷயம். இந்த மாதிரி வண்ணமாக்குறத இதுக்கு மேல என்னால தொடர விடவே முடியாது. எங்களோட பாதுகாப்பு விஷயங்கள்லயே நீங்க பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதோ இதுதான் கிரே ஸ்கேலர். இந்த அற்புதமான தொழில்நுட்பம் ஒவ்வொரு துளி கலரையும் எல்லா இடத்துல இருந்தும் மொத்தமா உறிஞ்சி எடுத்துரும். இவ்ளோ எதுக்கு பண்ணணும்? மக்களை எதுக்காக நீங்க இவ்ளோ கஷ்டப்படுத்துறீங்க? நீங்க சந்தோஷத்தை கெடுக்குறீங்க. அவங்க பாதுகாப்புக்காக தான். எந்த தயக்கமும் இல்லாம வண்ணங்களால பிரச்சனைகளும் பிரிவுகளும் மட்டும்தான் வரும். ஆனா அது உண்மை இல்ல. மனுஷங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியணும். அவங்க ஒன்னாவாங்களே தவிர பிரிய மாட்டாங்க. நிஜமாவா? வெளியில கொஞ்சம் பாருங்க வண்ணமயமான இளவரசியே. இதே மாதிரி போச்சுன்னா பிரச்சனைகள் அதிகமாகும். மக்கள் ஏற்கனவே தனித்தனியா பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இது இப்படியே போச்சுன்னா ஒரு மிகப்பெரிய வண்ண போரா மாறிடும். அது கண்டிப்பா நடக்காது. எல்லாருமே வண்ணத்தோடவும் வண்ணம் இல்லாம இருக்கவும் அவங்களுக்கு கண்டிப்பா வழி கிடைக்கும். இது ஆர்டரா இருக்க கூடாது, சாய்ஸா தான் இருக்கணும். இந்த பேச்சுவார்த்தையை இதோட முடிச்சுக்கலாம் மிஸ் ஐரிஸ். எனக்கு வேற வழி இல்ல, நான் கிரே ஸ்கேலரை பயன்படுத்தியே ஆகணும். மக்கள் தங்களோட உண்மையான வண்ணத்தை கண்டுபிடிக்கிறத தடுக்க நான் எப்பயுமே விட மாட்டேன். ஐரிஸ், மேயர் சொன்ன விஷயங்கள்ல ஒரு பழைய கதை இருக்கு தெரியுமா? ஒரு பிரச்சனையால தான் இந்த முழு ராஜாங்கமும் இப்படி ஆயிடுச்சு. அதனால தான் அவர் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஆனுவல் கலர் ஃபேர்ல 40 வருஷத்துக்கு முன்னாடி மொத்த ராஜாங்கமும் கொண்டாடிக்கிட்டு இருந்தது. அது வந்தது யாருக்குமே தெரியாது. கட்டி வச்ச இடம் திடீர்னு உடைய ஆரம்பிச்சது. தெரு முழுக்கவே பெயிண்ட் வெள்ளமா ஓடுச்சு. அந்த பிரச்சனையில நிறைய பேர் காயப்பட்டாங்க. சில பேர் இல்லாமலேயே போயிட்டாங்க தெரியுமா? சின்ன வயசுல டிமி அப்புறம் தனியாயிட்டு ரொம்பவே பயத்துல இருந்தாரு. அன்னைக்கு தான் அவர் அவரோட அம்மா அப்பாவையும் இழந்தாரு. ஐயோ பாவம், எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா எனக்கு இப்பதான் அதெல்லாம் புரிய வருது. அதனாலதான் அவரு மாறிட்டாரு ஸ்வீட்டி. டிமி வளர்ந்ததுக்கு அப்புறமா வண்ணங்களை பிரச்சனை, ஆபத்து, இழப்பு இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அவரு மேயரா மாறிட்டாரு. ஆனா இதே மாதிரி போயிட்டு இருந்தா இங்க இன்னும் பிரச்சனைகள் தான் அதிகமாகும். அடுத்த நாள் நகரமே ரெண்டா பிரிஞ்சுது. ஒரு பக்கம் வண்ணங்களாகவும் இன்னொரு பக்கம் வெறும் கிரேலையும் இருந்தது. பதட்டம் அதிகமாச்சு. இப்படி நடக்கும் நான் நினைக்கவே இல்ல. எங்க எல்லாரையும் கலர் ஆகணும்னு உன்னால கட்டாயப்படுத்த முடியாது. எங்களால பழையபடிலாம் மாற முடியாது.
ப்ளீஸ் நிறுத்துங்க. வண்ணங்களுக்கு அர்த்தம் இது கிடையாது. இளவரசி, இந்த மாதிரி கிரேல இருக்கிறவங்களெல்லாம் நாம சும்மா விடவே கூடாது. எல்லாமே உங்களோட தப்பு தான். அமைதியா இருந்த நகரத்தை இப்படி மாத்திட்டீங்க. நான் என்ன பண்ணேன்? இப்படி நடக்கும்னு நான் முன்னாடியே சொன்னல மிஸ் ஐரிஸ். உங்களோட கலரால இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்களா? ஓ மேயர் ப்ளீஸ், நான் இத பண்ணணும்னு நினைக்கல. நம்ம ஒன்னா சேர்ந்தே இத சரி பண்ணலாம். கிரே ஸ்கேல் குரூவோட மக்களே, நான் தான் உங்களோட மேயர் பேசுறேன். எல்லாரும் இங்க வந்து நிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம கம்யூனிட்டிக்கு இந்த வண்ணங்களால என்ன ஏற்பட்டுச்சுன்னு பாத்தீங்களா? நமக்குள்ளேயே பல சண்டைகளை வர வச்சிருச்சு. நண்பர்களுக்குள்ளாரையே அடிச்சுக்கிறாங்க. இதோட இத முடிச்சுக்கலாம். இத பழையபடி மாத்துறதுக்கு என் கையில இந்த கீ இருக்கு. ஒரு தடவை இத பிரஸ் பண்ணனா கிரே ஸ்கேலர் ஆக்டிவேட் ஆயிடும். நகரம் மறுபடியும் பழையபடி மாறி அமைதி ஆயிடும். எல்லா பிரச்சனைகளும் எல்லா வண்ணங்களும் ஒரே அடியா போயிடும். இருங்க, உங்க இழப்ப நினைச்சு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு மேயர். நீங்க அப்போ சின்ன பையன். அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அந்த விபத்து நடக்கும் போது அந்த பெயிண்ட் கண்டெய்னர்ஸ் கண்டிப்பா கீழே விழுந்திருக்க கூடாது. எல்லா இடத்துலயும் வண்ணம், மக்கள் கத்துற சத்தம், இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். கிரே ஸ்கேல் க்ரோ இப்ப பாதுகாப்பா இருக்கு. பிரச்சனை இல்ல, கண்ட்ரோலா இருக்கு. உங்க வண்ணங்கள் மறுபடியும் பிரச்சனையையும் ஆபத்தையும் தான் எடுத்துட்டு வரும். ஆனா மேயர், நம்ம கலரை பார்த்து பயப்பட வேண்டாம். அதனால நீங்க உங்க வாழ்க்கைய மட்டும் இல்ல, மத்தவங்களோட வாழ்க்கையும் கலர் இல்லாம மாத்திக்கிட்டு இருக்கீங்க. இதனால ஒன்னும் இந்த விபத்து நடக்கல. அது ஒரு கெட்ட நேரம், வேற ஒன்னும் இல்ல. அது எப்படி இருந்ததுன்னு உனக்கு தெரியுமா? புரியுது, எனக்கு தெரியாதுதான். ஆனா இப்படி ஒரு விஷயத்துல இருந்து ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறதுனால மட்டும் வலி போயிடாது. பயம் மட்டும்தான் அதிகரிக்கும். மேயர், நான் உங்ககிட்ட ஒண்ணு காட்டட்டுமா? சத்தியமா இதனால எந்த பிரச்சனையுமே வராது. கண்ணை மூடுங்க டிம்மி. உங்க அப்பா அம்மா கூட சந்தோஷமா இருந்ததை ஞாபகம் வச்சுக்கோங்க. விபத்துக்கு முன்னாடி கண்ணை திறங்க மேயர். இது என் அம்மாவுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸோட கலர் இதுதான். இந்த கலர்ல இனிமையான ஞாபகங்களும் அன்பும் நிறைஞ்சிருக்கு. அது வலிய மட்டும் குறிக்கிற விஷயம் கிடையாது. எனக்கு தெரியல இதெல்லாம் சரி வருமான்னு. மாற்றங்கள் உடனே நடக்கணும்னு அவசியம் இல்ல, மெதுவாவே நடக்கலாம். மக்கள் அவங்களோட கலரை அவங்க சொந்தமாவே எடுத்துட்டு வரட்டும். எனக்கு உதவி செய்வீங்கல்ல மேயர்? கிரேஸ் கிரே குரூப் மக்களோட சந்தோஷத்துக்காக. கண்டிப்பா. நாம கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கலாம். ஒரு ட்ரையல் தான், நகரத்துல ஒரு இடத்துல. எனக்கு இது போதும் மேயர். ஒரு வாய்ப்பு நகரத்தை மாத்துறதுக்கு. கலரால சந்தோஷம் வரலாம், பயம் மட்டும் வரக்கூடாது. அந்த நாள் கடந்து இரவாச்சு. கிரேஸ்கேல் குரோவ்ல மாற்றங்கள் வர ஆரம்பிச்சுது. மேயர் மோனோக்ரோம் இளவரசி ஐரிஸ பார்த்து மக்கள் புது வழியில போனாங்க. இத்தனை வருஷத்துல முதல் தடவையா நகர மக்கள் எல்லாருமே வண்ணங்களையும் வாய்ப்பையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரி பண்றதும் புரிஞ்சுக்கிறதும் அங்க தொடங்க ஆரம்பிச்சுது. ஆனா நம்பிக்கை கிரேஸ்கேல் குரோவ்ல எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமா எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க.